அனைவருக்கும் வணக்கம். கடந்த 30 ஆண்டு காலமாக அவர் எழுதிய அனைத்து கதைகளையும் சந்தியா பதிப்பகம் தற்போது தொகுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தொகுப்பு என்பது ஒரு 1000 பக்கம் கொண்ட ஒரு தொகுப்பாக அது மலர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த சவுண்ட் இல்லையா, இப்போ கேட்குதா தோழர்? அந்த தொகுப்பு என்னென்னா யதார்த்தமாக தயாராகி கொண்டே இருந்தது. சரியான தருணத்தில் நாங்கள் ஆதம் தீட்சண்யா படைப்புலகம் நடத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்த போது அதை சந்தியா பதிப்பகம் நடராஜன் சார் அது வேகமான ஒரு வேலையாக செய்து ஏன் இந்த நிகழ்ச்சியிலேயே அதை கொண்டு வரலாம் என்று ஒரு யோசனையை முன்வைத்தோம். உண்மையாலுமே அது மிகச்சிறப்பான ஒரு புத்தகமாக தற்போது வந்திருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த கதை தொகுப்பையும் இப்போது இந்த மேடையில் வெளியிடுவது தாமியசாவினுடைய கோவை மாவட்ட குழுவும் அணங்கு கிளையும் பெருமை கொள்கிறது. அந்த வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதல் பாகத்தை வெளியிடக்கூடிய லக்ஷ்மி செராமிக்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு எஸ் முத்துராமன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய பூஜா பழனிசாமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். தோழர் அழகன் கருப்பணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். இரண்டாம் பாகம் வெளியிட வந்திருக்கக்கூடிய திருப்பூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி திருமுக வனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெற்றுக்கொள்வதாக வந்திருக்கக்கூடிய ஆக்சிஸ் ரோபோட்டிக்கினுடைய நிறுவனர் நண்பர் சதீஷ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். தற்போது முதல் பாகத்தை எஸ் முத்துராமன் அவர்கள் ஐயா வெளியிட தோழர் பூஜா பழனிசாமி அவர்களும் அழகன் கருப்பண்ணன் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாம் பாகத்தை வனிதா அவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த சதீஷ் அவர்கள் ஆக்சஸ் குரூப் அவர் பெற்றுக்கொள்வார். இங்கே அப்படி எல்லாரும் ஒரு புக்கு அப்படி பிடிச்சிங்க. கோவையில் கடந்த 25 ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக ஒரு மாதாந்திர இலக்கிய சந்திப்பு என்ற வகையில் தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய நூல் விமர்சனம், நூல் வெளியீட்டு விழா, அறிமுகம் என்று திறனாய்வு என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழுக்கு மிக முக்கியமாக பங்காற்றி வரக்கூடிய சில எழுத்தாளர்களை எல்லாம் நாம் அவருடைய படைப்பு அரங்கத்தை நடத்துவது என்று ஒரு முடிவு செய்த போது அது கோவையிலிருந்து நாம் அதை துவங்கலாம் என்ற வகையில் கோவையினுடைய மூத்த எழுத்தாளர், வானம்பாடி கவிஞர்களில் மிக முக்கியமான எழுத்தாளர் CR ரவீந்திரன் அவர்களுடைய படைப்புலகத்தை நடத்துவது என்று ஒரு முடிவு செய்தோம். முதல் நிகழ்ச்சியாக CR ரவீந்திரனுடைய படைப்புலகத்தை நடத்தினோம். மேடையில் இருக்கக்கூடிய தோழர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலரும் அதில் கலந்து கொண்டு ஒரு முழு நாள் நிகழ்வாக ஒரு செறிவான நிகழ்ச்சி என்பது நடந்தது. அவருடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் அவருடைய எல்லா புத்தகம் கிட்டத்தட்ட CR ரவீந்திரன் அவர்கள் 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருந்தார். அவருடைய அத்தனை புத்தகத்தையும் வாசித்து ஒவ்வொரு ஆளுமையும் தனித்தனியான ஒரு உரையை என்பது வழங்கினார்கள். அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வுகளை நடத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் தந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தது இதே அரங்கத்தில் கோவையினுடைய ஒரு மூத்த கவிஞர், 2 முறை சாகித்ய அகாதமி விருதை பெற்ற கவிஞர் புவியரசினுடைய படைப்புகளுக்கான நிகழ்வை நடத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். கிட்டத்தட்ட அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், நீங்கள் எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு அது சரியாக தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் அவருடைய எல்லா விவரங்களையும் தேடி எடுத்த போது என்னென்னா கிட்டத்தட்ட அது 100 தாண்டி போயிடுச்சு. அப்போ தான் அவருக்கே தெரியும் நான் இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கேன்னு. அப்போ தான் அவருக்கே தெரியும். அது எல்லாமே தொகுத்து ஒரு தனி புத்தகமாக இதே அரங்கத்தில் நாம் வெளியிட்டோம். அதே போல் அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எழுத்து ஆளுமைகள் பலரும் பங்கு கொண்டு அவருடைய எல்லா படைப்பினுடைய பரிணாமத்தையும் அவர்கள் தனித்தனியாக முன்வைத்து பேசினார்கள். தொடர்ந்து நமது அமைப்பினுடைய மாநில தலைவர்கள் ஒருவரான எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய படைப்புலகத்தை
இதே பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் கரெக்டாக ஜூன் இது 14ஆம் தேதி, அது ஜூன் 12ஆம் தேதி, கரெக்டாக சரியாக 2 வருஷம் ஆச்சு. 12ஆம் தேதி பிஎஸ்சி ஆர்ட்ஸில் நடத்தினேன். முக்கியமான பல எழுத்தாளர்கள் சு வேணுகோபால், நாஞ்சில் நாடன், சு வெங்கடேஷன், நந்தலாலா, அதே போல் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம், ஆதவந்தி சென்னை என்று பல முக்கியமான எழுத்தாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு 8 அமர்வாக ஒரு நாள் முழுக்க நடந்தது. அந்த அரங்கத்தில் வைத்துதான் தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்று தமிழ் சிறுகதை கடந்து வந்த ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை தொகுத்த புத்தகத்தினுடைய 2ஆம் பகுதியை நாங்கள் அங்கே வெளியிட்டோம். அந்த புத்தகத்துக்கு தான் 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய அரசு வழங்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது தமிழ்ச்செல்வனுக்கு வழங்கப்பட்டது. நான் கூட தோழர் ஆதவந்தி சென்னைட்ட சொன்னேன், இங்கே யாருக்கு படைப்புலகம் நடத்தினாலும் அங்கே உடனே தமிழ் சாகித்ய அகாடமி கிடச்சிரும் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லிட்டாரு, அப்படியெல்லாம் நம்பிக்கை எனக்கு இல்லை, கடைசியாக வழங்குது அநேகமாக தமிழ்ச்செல்வனோட முடியுது அப்படின்னு அவர் சொன்னார். எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாது. ஆனால் அதோட தொடர்ந்து அதே போல காத்திரமாக எழுதி கொண்டிருக்கிறது. தோழர் ஆதவந்தி சின்ன தோழரோடு நேற்று பேசி கொண்டிருந்த போது சொன்னோம், நேற்று அமைப்பினுடைய அறிதல் அரங்கம் என்பது நடந்துச்சு. அதில் எல்லாருக்கும் சுகர் டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்து ஐ டெஸ்ட் எல்லாம் பார்த்து தான் உள்ளே அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி அனுப்பும் பொழுது என்னன்னா அவருக்கு ப்ரெஷர் டெஸ்ட்டு பார்க்கும்போது அவர் டாக்டர் சொன்ன விவரத்தை சொன்னார். இவருக்கு எதுங்க ப்ரெஷர் பார்க்குறீங்க, இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு விவாதத்தில், அவருக்கு தாங்க பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விவரத்தை சொன்னார். அப்படி மிக செறிவான உரையை தினசரி நம்மளுடைய ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் என்னென்னா விவாத அரங்களில் அவர் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆளுமையாக இருக்கிறார். ஒரு அரசு கலை இலக்கியம் சம்பந்தமான ஒரு முடிவெடுத்து அறிவித்தால் அது குறித்து உடனடியாக மைக்கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆளுமையாக தோழர் ஆதவந்தி சென்னை அவர்கள் இருக்கிறார். தொடர்ந்து நாவல், சிறுகதை, கவிதைகள் என்று இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் கோவை மாவட்ட குழு சார்பாக கொண்டாடுவதும் திறனாய்வு செய்வதும் இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதேபோல் தொடர்ச்சியாக பல முக்கியமான ஆளுமைகள் அனைவரையும் நாம் கோவையில் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வந்த ஆளுமைகள் எல்லோரும், உதாரணத்துக்காக நான் ஒரே ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன். லட்சுமி செராமிக்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் எஸ் முத்துராமன் சார் வந்திருக்கார். தாமியசாவுக்காக தமிழ்நாட்டில் முதலாக ஒரு கட்டடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. நேற்று தான் அது ஒரு வெளியீட்டு விழா கோவையில் நடந்தது. அந்த கட்டடத்திற்கு என்னன்னா நம்ம சங்கத்தை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நேரடியாக சொல்லிடலாம், உண்டில் குளிக்கன்றுவாங்க ஒரே வார்த்தையில். அவ்வளோ நெருக்கடியான ஒரு பொருளாதார நெருக்கடியில் அவரை சாரை போய் சந்தித்தோம். நானும் மைதிலியோட ஏற்பாட்டில் போய் சந்தித்தோம். அவர் போனோன்னே உங்களுடைய அமைப்பினுடைய கலையுறவு என்னுடைய சொந்த ஊரான சிவகங்கையில் நான் அந்த போஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த கலையுறையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் எல்லோருக்கும் உதவி செய்ததை காட்டிலும் உங்களுக்கு செய்வது மன நிறைவோடு எப்போதும் திருப்தியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நேர்மையோடு உழைக்கக்கூடிய தோழர்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். சார் எங்களுக்கு அப்படி ஒரு கட்டடம் நடந்துட்டுருக்கு, ஒரு டைல்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது அத்தனையும் எடுத்துக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய டைல்ஸை அப்படியே எடுத்து கொடுத்தார். இது இந்த அமைப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பாத்திரமாக பல தோழர்கள் வந்திருக்கக்கூடிய நமது பூஜா பழனிசாமி தோழர் ஆகட்டும், அல்லது அழகன் கருப்பண்ணன் ஆகட்டும், நம்ம சதீஷ் குளோபல் ஆக்சஸ் நிறுவனம் ஆகட்டும், இப்படி பல நண்பர்கள் பெரியோர்களுடைய உதவியோடு தான் இந்த அமைப்பினுடைய கலை இலக்கிய செயல்பாடு என்பது தொடர்ச்சியாக இயங்கு கொண்டே இருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எழுத்து ஆளுமைகளுடைய அனைத்து படைப்புகளையும் நாம் கோவையில் கட்டாயம் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் மீண்டும் உயர்த்தி செல்வோம் என சொல்லி என்னுடைய நோக்க உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாழிடப்பட்ட கதவுகள் முகாம், சிதார் மரங்களில் இலைகள்